ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற ஓவனில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பீஸா மேக் பண்ண போகிறோம். எனக்கே புதுசு தான், இதுக்கு முன்னாடி நான் பண்ணது கிடையாது. எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது, ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறனால ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலங்க. அதுக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடிமேடாக தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால நம்ம வந்து கடையிலிருந்து தான் இந்த ப்ரெட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீஸ் ரெடியாக இருக்குது, அதுக்கு தேவையான மயோனஸ் ரெடியாக இருக்குது, பீஸாவுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாஸ் ரெடியாக இருக்குது. இது ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது வீட்லேயே எப்படி மேக் பண்ணுறது நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சீஸ் வந்து ரெடியாக இருக்குது, பாருங்கள் நீங்களே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. மயோனஸ் அதையும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம், நம்ம தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீஸாக்குனே தனியாக யூஸ் பண்ணுற அந்த மசாலா சாஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பன்னீர் ப்ளஸ் ஆனியன், கேப்சிகம் ப்ளஸ் வந்து டொமேட்டோ, இதெல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம அதையும் அதில் போட்டுடலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மயோனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பீஸாவோட சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர், கேப்சிகம், ஆனியன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு 90% கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இப்போ எடுத்து வச்சுருக்கிற சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சீஸ் ஃபுல்லி ஓவர்லோட் பன்னீர் பீஸா தயாராகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ அதை வந்து அவனில் வச்சுருவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 2 பீஸா ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது ரெடி பண்ணியிருக்கிறது வந்து சீஸ் பன்னீர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் பீஸா. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஒரே டைமில் அவனில் வச்சு குக் பண்ண போகிறோம். ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பீஸாவையுமே அவனில் லோட் பண்ண போகிறோம். இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீஸாக்குனே தனியாக மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெனுவை நீங்கள் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிரும், குக் ஆகி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம ரிசல்ட் பார்த்தலாம். பீஸா வந்து குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குன்றது. ஸோ ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்றதை நம்ம எல்லாரும் பார்த்துடலாம். ஐயோ, சமையல் செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, முடியல. இருந்தாலும் பரவாயில்ல மக்களே. இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இன்றைக்கி வந்து வியூவர்ஸ்க்காக பீஸா மட்டும் இல்லை, இன்றைக்கி பர்கரும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்காக தான். நான் வந்து எனக்கு முடியல, இந்த வெயிலுக்கு அடுப்பில் வந்து நின்று ரொம்ப கஷ்டப்படுறேன். பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு ரிசல்ட்டுக்காக தான். பார்க்கலாம் அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு. வாங்க. இப்போ நம்ம பர்கரோட பிரெட் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம சென்டராக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ண ப்ரெட்டை நம்ம வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். இப்போ வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ப்ரெட்டு வேகட்டும். அந்த பட்டரை வந்து நல்லா படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. பர்கருக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் மயோனஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரெகுலர் மயோனஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனியன் மற்றதெல்லாம் வச்சிடலாம். டொமேட்டோ வச்சிடலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் டோஸ்ட்டை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்கருக்கான சீஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தோம். அது வந்து சரியாக குக் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது. திரும்ப ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் வச்சுருக்கோம். இப்போ டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். பீஸா பாருங்கள், உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் 2 பீஸா வச்சுருந்தோம். அதில் ஒரு பீஸா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிருக்கு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வைக்கும்போதே ஒவ்வொரு பீஸாவாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுதான் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு குக் ஆகிருக்கு. நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஆஹா. சூப்பராக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் சமைச்சேன்றதுக்காக சொல்ல, ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பீஸா குக் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நாங்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்கரும் குக் பண்ண போகிறோம். அதோட கிளிப்பிங்கையும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். எப்படி இருக்கு? மறுபடியும் போய் சாப்பிடுங்க. இப்போ நம்ம பர்கரை குக் பண்ணுறதுக்காக ஓவனில் வச்சிடலாம். பர்கர்ன்றனால நம்ம 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் பர்கர் ரெடி. சுத்துதுன்னு சுத்துதே சுத்துதே பர்கர். இப்போ பர்கர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது எப்படி வந்திருக்குன்றதை நம்ம திறந்து பார்த்தலாம். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திறந்து பார்த்தலாம். வெரி நைஸ். ஹாய்.